தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது உயர் திரு வைகோ அவர்களை பற்றி தான். சில தினங்களுக்கு முன்பு ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அது என்னன்னா, கலைஞர் அவர்களுக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு நான் எப்பொழுது துணையாக இருந்தோனோ அதே போல உங்கள் மகன் ஸ்டாலினுக்கும் துணையாக நிற்பேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டேன், அதனால் தான் இப்பொழுது துணையாக நிற்கின்றேன் என்று. வைகோ அவர்களே, ஒரு 4 சீட்டுக்காக இப்படி ஸ்டாலின் உதயநிதி 2 பேர் கால் சுண்டு வரல நக்கிற அளவுக்கு போயிட்டீங்களே வைகோ அவர்களே. நாங்கள் பார்த்த வைகோ எங்கே? வைக்கம் வீரர் வைகோ எங்கே? பாராளுமன்றத்தை அலறவிட்ட வைகோ எங்கே? அண்ணன் எங்கள் தமிழக தலைவன் பிரபாகரனுடன் இணக்கமான இருந்த வைகோ எங்கே? கால் சுண்டு வரல் நக்கிற அளவுக்கு போயிட்டீங்களே வைகோ அவர்களே. நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? முதல்ல கலைஞர்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. இப்போ உங்கள் பையனுக்கு சீட்டு வேணும், ஒரு 4 சீட்டுக்காக போய் நக்கிறீங்க. உங்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறீங்களா? முதல்ல கலைஞரை விட்டு நீங்கள் வெளில வந்தப்போ திமுக ஒரு தீய சக்தி அழிச்சே ஆகணும்னு சொல்லி உங்கள் தொண்டர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அப்போ உங்களை நம்பி உங்கள் தொண்டர்கள் உங்கள் பின்னாடி உயிரை கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சு நின்னாங்க. அந்த தொண்டர்கள் எல்லாம் இப்போ நடுத்தூரில் விட்டீங்களே வைகோ அவர்களே. உங்களை நம்பி 30 வருஷம் 40 வருஷம் உங்கள் கூட திரிஞ்சு அத்தனை பேரும் இன்றைக்கி வயசாகி போய் வயசான காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரோட்டில் திரிகிறாங்க. பல பேர் மதிமுக மேலே வெறியாக தெரிஞ்சவங்க, உங்களை ஒரு நேரத்தில் பெரிய ஹீரோவை நினச்சி உங்களை ஏற்றுக்கிட்டு உங்கள் பின்னாடியே திரிஞ்சு அத்தனை பேர் இன்னைக்கு ரோட்டில் திரிகிறாங்க. பல பேர் இறந்து போனவங்க வீட்டெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஒரு 7 மாவட்டங்களுக்கு போய் சொன்னீங்களே, அந்த இறந்து போன வீட்டுங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க நீங்கள்? ஆனால் உங்கள் கூடவே 30 வருஷம் வாழ்க்கையை தொலைத்த என்னுடைய நண்பன் சீர்காழியின் மார்கோனி என்ற என்னுடைய நண்பன், என்னோட உடன் படித்த தோழன், அந்த செத்து போன அத்தனை குடும்பத்துக்கும் போய் பண உதவி செஞ்சு தன் சொந்த காசை கொடுத்து அவங்க குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஆறுதலாக இருந்துகிட்டு இருக்காருங்கிறதா உண்மை. அந்த மார்கோனி 30 வருஷமாக உங்கள் மீது ஈடுபாடு கொண்டு 16 வயசுலேருந்து தன்னுடைய 50வது வயசு வரைக்கும் உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்த மார்கோனியே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு கேஸுன்னு வரும்போது கலட்டி விட்டவர் தான் நீங்கள். அதையும் பொருட்படுத்தாமல் அந்த மார்கோனி உங்கள் கூடவே இருந்த பொழுது உங்கள் மகனை கட்சியில் வளர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த மார்கோனியை வெளியே அனுப்பிச்சிங்க. ஆனால் அந்த மார்கோனி இப்பொழுது அதிமுகவில் இணைந்து 3 வருடம் தான் ஆகுது. ஆனால் 3 வருஷத்தில் உங்களுக்கு என்ன உழைப்பு உழைச்சாரோ அதே உழைப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைச்சிருக்காரு. இன்றைக்கி எம்எல்ஏ பட்டியலில் உத்தியாச பட்டியலில் அவர் பேர் வந்திருக்கு. அவர் உழைச்ச உழைப்பு. ஆனால் உங்கள் கூட உழைச்ச அத்தனை பேர் இன்றைக்கி ரோட்டில் திரிகிறான். நல்ல வேலை 3 வருஷத்துக்கு முன்னாடியே மார்கோனி முழிச்சுக்கிட்டார். மார்கோனி சீர்காழியின் வள்ளல் என்று போற்றக்கூடிய மார்கோனி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் சேர்ந்ததுனால வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. அதே போல வைகோவை யாரும் நம்பாதீங்க தோழர்களே. வைகோ ஒரு சைக்கோங்கிறதா உண்மை. வாழ்க தமிழகம். ஜெய்ஹிந்த்.